அனைவருக்கும் வணக்கம். இது மீட் ஐஏஎஸ் டூ 2025ஆம் ஆண்டு ஐஏஎஸ் எக்ஸாமினுடைய இது வந்து எப்போ அறிவிப்பு, எப்போ லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசீட் ஆஃப் அப்ளிகேஷன், எப்போ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பார்க்குறதோட மட்டும் இல்லாமல், நம்ம 2025 30 வரைக்கும் உள்ள ஐஏஎஸ் எக்ஸாமில் யார் யார் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்காக ஒரு கிளப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் 2025ஓட டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னா 22/1/2025 வருது. லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் வந்து 11/2/2025. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 25/5/2025 சண்டே ஒரு நாள். காலையில் ஒரு எக்ஸாம், மத்தியானம் ஒரு எக்ஸாம் இருக்கும். சண்டே ஃபுல்லாக இருக்கும். சிசாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு. இப்போ வந்து 2025-30 வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற ஒரு விதி சம்மந்தம் பார்ப்போம். அதாவது ஐஏஎஸ் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கோச்சிங் எப்படி பண்ண போகிறோம்னாக்கா, ஈர்ப்பு விதியை வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தேர்வுக்கு பயன்படுத்துது. நம்ம வந்து மனம் சார்ந்த சில பயிற்சிகளாக உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். மனசுலேயே நம்ம இது இல்லாமல் நிறையா பேர் பார்த்துருக்கேன். நல்ல நாலேஜ் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணுறதுல தன்னுடைய மன நிறைவேற்படுறாங்க. ஆனால் வந்து இது விதி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போவீங்க. நீங்கள் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் நினச்சிங்கன்னா அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்னாக்கா, இது லா ஆஃப் அட்ராக்ஷன். ஐஏஎஸ் 2025 2030 வரைக்கும் உள்ள ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து ஒரு உள்ள நபர்களை கோச்சிங் பண்ணுறது தான் நம்மளோட எய்மு. யார் வந்து இந்த இதுக்கு ஃபிட் ஆகுறாங்களோ அவங்க தான் ஜாயின் பண்ணிக்கிங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் விதி எப்படி, ஈர்ப்பு விதிங்கிறது எனக்கு நான் ஐஏஎஸ் ட்ரை பண்ணுற காலகட்டத்தில் எனக்கு ஈர்ப்பு விதியை பற்றி எதுவும் தெரியாது. சில செவ்வாய்க்கிழமையில் மௌன விரதம் இருக்கிறது, இதுமாதிரி சில பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற விதியை பற்றி எனக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணவங்களோட கொஞ்சம் தேர்ச்சி பெறாதவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஈர்ப்பு விதியை ஐஏஎஸ் தேர்வுக்கு எப்படி பயன்படுத்துவது, எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை, இது வந்து சீக்ரெட் புக்கில் இருக்கிற விஷயம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர்ந்தோம்னா அது நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம காலையில் எடுத்து வச்சோம்னா அது தன்னால் வந்து அது நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. 2010 வரைக்கும் ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து எப்படின்னா 2011 சிசாட்டுங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. 2010 வரைக்கும் ப்ரிலிமினரிலேயே வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கும். அதில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணேன். ஆனால் அந்த கொஸ்டினை நான் தப்பாக எழுதினேன். அந்த கொஸ்டின் அப்போ Acharya Vinoba, who aimed at bringing about land reform or distribution through the Bhudan movement, received the first donation of land on 18th April 1951 in the village. அப்படின்னு கேட்டிருக்கு. ஆச்சாரிய வினோபா உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்ன ஆச்சாரிய வினோபா எதை தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூமிதான இயக்கம். பூமிதான இயக்கத்தை ஆச்சாரிய வினோபா தொடங்குறாரு. நிலமற்ற விவசாயிகள்கிட்ட இருந்து நிலம் அதிகம் உள்ள விவசாயிகளிலிருந்து நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலத்தை வாங்கி நிலமற்ற விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்கறது தான் அதோட அந்த பூமிதான இயக்கத்தினுடைய நோக்கம். அதான் பூதான் மூவ்மெண்ட். தமிழ் வழி தமிழ் வழி படிக்கிறவங்களுக்கு இந்த கோச்சிங் வந்து நிறைய பண்ண போகிறோம். அதனால் தமிழ் வழி படிக்கிறவங்க வந்து இந்த கொஸ்டின்ஸை எப்படி புரிஞ்சிக்கிற அளவுக்கு நாங்கள் இங்கிலீஷ் நாலேஜை உங்களுக்கு டெவலப் பண்ணி விட்டுருவோம். அதனால் தமிழ் வழி படிக்கிற பசங்க கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணுங்கள். Acharya Vinoba, who aimed at bringing about land reform or distribution through his Bhudan movement, received in the first donation of land on 18th April 1951 in the village. எந்த வில்லேஜில் அவர் வந்து நிலத்தை வாங்குறாரு, இதுமாரி நிலம் அதிகம் வச்சிருக்க விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை எந்த வில்லேஜில் வாங்குறாரு அப்படின்ட்டு 2010 கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இந்த கொஸ்டின் இருக்கும். 2010 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பார்க்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸை பார்த்துடக்கூடாது. ஜென்ரல் ஸ்டடீஸ் 2011 தான் இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. அது வரைக்கும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குது. ஸ்ரீகாகுளம் இந்த நார்த் கோஸ்ட் ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேசம். ஸ்ரீகாகுளம் டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்குது. அது நார்த் கோஸ்டல் ரீஜியனில் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அல்லூர் இன் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், அந்த வில்லேஜில் தான் வாங்கினாரு அப்படின்னு 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்கு. 3வது ஆப்ஷன் போச்சம்பள்ளி இன் தெலுங்கானா ரீஜியன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆந்திர பிரதேஷில் இருந்துச்சு ரீஜியன், அதனால் ஆந்திர ரீஜன். போச்சம்பள்ளி இன் தெலுங்கானா ரீஜியன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அமலாபுரம் இன் கோஸ்டல் ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அமலாபுரம் இன் கோஸ்டல் ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இதில் சரியான விடை அப்படின்ட்டு நான் தப்பாக எழுதிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னட்ட மனோரமா இயர் புக் ஒன்று இருந்துச்சு. லா ஆஃப் அட்ராக்ஷன் விதின்னு எனக்கு நான் அந்த விதியை எனக்கு அந்த ஒரு விஷயத்த முழு மனசோடு நான் அணுகியிருந்தா என் கையிலேயே மனோரமா இயர் புக்கு நான் அந்த வருஷம் வாங்கி வச்சுருந்தேன். 2010-9 மனோரமா இயர் புக் இருந்துச்சு. அதில் வந்து அந்த கட்டத்தில் கரெக்டாக நான் 2009-2010 மனோரமா இயர் புக்கான்னு மறந்துட்டேன். அதில் ஒரு இதில் கொடுத்துருக்காங்க, போச்சம்பள்ளி கிராமத்தில் தெலுங்கானா பகுதியில் இருந்த
திரு ராமச்சந்திர ரெட்டியிடமிருந்து முதல் நிலக்குடையினை பெற்றார் என்று சில இன்ஃபர்மேஷனும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுத்துருந்துச்சு. நான் அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்து சும்மா பிரட்டி பார்க்குறேன், இது இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விஷயம்லாம் இப்போ தான் எனக்கு புரியுது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது அந்த விதிகளை படித்து ஒரு மனசில் வந்து நம்ம தெளிவான ஒரு சிந்தனையில் இருந்திருந்தோம்னா இது நம்ம மனசில் கண்ணில் மாட்டிருக்கும். நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் எடுங்க அத்தனை கொஸ்டின்ஸ் மாட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் படித்து தான் பாஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுமாரி ஒரு ஆனால் படிக்காமன்னா நம்ம அதுக்கான பயிற்சிகளை நம்ம கொடுக்குறோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது என்னன்னாக்கா, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னோ அது சம்பந்தமான தொடர்புடைய நபர்கள், அது தொடர்புடையான புத்தகங்கள், அது தொடர்புடையான நிகழ்வுகள்லாம் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம மனசு வந்து அந்த அளவுக்கு தெளிவாக வச்சுக்கணும். ஒரு நோக்கமாக தான் இருக்கணும். அந்த நோக்கத்தில் தெளிவாக இருந்தோம்னா கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். இது சக்ஸஸ் ஆகிறதுக்கான பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஐஏஎஸ் கிளப் பை மீட் இதில் வந்து கிளப் ஒன்று ஆரம்பிக்கிறோம். இந்த கிளப்பில் வந்து எதாவது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஜிகே டெஸ்ட்டு, போக்குவரத்து இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். எளிதில் வெற்றி பெற மனம் சார்ந்த பயிற்சிகளை நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறோம். இந்த எடுத்துக்காட்டு மேலே பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையுமே இந்த கொஸ்டின்ஸையும் டவுன்லோடு பண்ணி பார்த்துங்க. இந்த இயர் புக்கையும் பாருங்கள். இது இருந்தாக்க நீங்கள் இந்த இதில் மனம் சார்ந்த பயிற்சிக்கு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனம் சார்ந்த பயிற்சி. அப்புறம் இலவசமாக அரசு உதவியுடன் பயிற்சி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வழிகாட்டுதல். இப்போ அந்த அண்ணா மேலாண்மை பயிற்சி மையம், அதுமாரி கவர்மெண்ட் எங்கெங்கே உதவித்தொகையோடலாம் பயிற்சி கொடுக்குறாங்க, அதுமாரி பயிற்சிகள் எங்கெங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னாக்கா, முதன்மை தேர்வு நேர்முக தேர்வுக்கு உதவித்தொகை கிளப்பின் மூலம் வழங்கப்படும். முதன்மை தேர்வு நேர்முக தேர்வுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உதவித்தொகை வந்து நம்ம கொடுப்போம். அது எந்த அளவுக்குங்கிறது பிறகு முடிவு பண்ணிக்கலாம். நம்ம கிளப்போட மெம்பர்ஸோட இதை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது மாதிரி தேர்வுகள் வந்து 1985 2024 வரை ஐஏஎஸ் தேர்வு நாட்களில் விளக்கமான விரிவுரைகள் உங்களுக்கு வழங்கப்படும். 100 மாதிரி தேர்வுகள் ஆண்டுக்கு நம்ம இது பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 முதல் 32 வயது உட்பட்டவர்கள் யார் வேணாலும் இந்த கிளப்பில் மெம்பர் ஆகலாம். ஆனால் நல்லா 9லேருந்து 32 வயசு யார் உட்பட்டவங்க கிளப்பில் சேரலாம். அவங்க வந்து அதாவது படிக்கிற பசங்க சேர்றதுனால படிப்பு வந்து அதிகப்படுமே தவிர குறையாது. ஏன்னா வந்து நீங்கள் பள்ளி கிளாஸில் படிக்கிற பாடங்கள்லேருந்து நம்ம ஐஏஎஸ்க்கு எப்படி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அன்றாட நிகழ்வுகள் மட்டும் எப்படி நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறோம். அவ்வளோ இதன் மூலமாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியுமே தவிர மார்க்கு குறையாது. அதனால் எந்த கவலையும் படாமல் 9லேருந்து உள்ள மாணவர்கள் சேருங்க. 2030 31 நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். 33 எக்ஸாம் எழுதலாம். 9வது மாணவர்கள்லாம் அதுமாரி யாராவது இருந்தாலும் சேருங்க. அடுத்தது 2030 வரை உறுப்பினர் கட்டணம் வந்து ஒரு 540 ரூபா தான் உறுப்பினர் கட்டணம். இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸு இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறது போகிறதுக்கெல்லாம் நம்ம கட்டணமாக தான் இது பண்ணுறோம். 540 ரூபா உடனே சேருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உடனே யார் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்கள் நம்ம இது பண்ண போகிறோம். அத்தனை பேருக்கு நம்மளால் ஒரு இது பண்ண முடியாது. அதனால் வந்து குறிப்பிட்ட நம்பர்கள் முன்னாடி முந்தினோடனே நம்ம இது பண்ணிக்குவோம். நாங்கள் எத்தனை பேர் உங்கள்கிட்ட சொல்கிறோம். அடுத்தது கூகுள் மீட் மூலம் உறுப்பினர்கள் நேர வசதிக்கு வகுப்புகள் அல்லது தபால் மூலமாக வகுப்புகள். ஏன்னா சில பேர் கூகுள் மீட்டெல்லாம் மேக்ஸிமம் இந்த காலத்தில் கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் செல்ஃபோன் இருக்குது. அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு தபால் மூலமாக நாங்கள் கோச்சிங் கொடுப்போம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 15,000 ஜிகே கொஸ்டின்ஸ் பேங்க் நம்மகிட்ட இருக்குது. அதுமாரி இன்னொரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதில் இந்த கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் கூட பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த 15,000 ஜிகே கொஸ்டின்ஸ் பேங்க் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் பேங்க்கில் எப்படின்னாக்கா உங்களுக்கு கால் பண்ணியும் ஒரு 150 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்போம் கால் பண்ணி. இதில் யார் நல்லா பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து சிறப்பு பரிசுகள்லாம் நம்ம உண்டு. அடுத்தது உறுப்பினர்கள் நன்றாக படிப்பவர்களுக்கு சிறந்த புத்தகங்கள் வழங்கப்படும். பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற சம்மந்தமாக அந்த ஐஏஎஸ் இதுக்கு சம்மந்தமான புத்தகங்கள், மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கப்படும். தமிழ் மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அவங்க கேள்வித்தாள்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஆங்கில பயிற்சி அளிக்கப்படும். தமிழ் மாணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம், கேள்வித்தாளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஆங்கில பயிற்சி கொடுக்கப்படும். இது மீட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு கட்டணமில்லாத பயிற்சி உங்களுக்கு இந்த கிளப்பில் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும். இதுமாதிரி நம்ம யூடியூப் சேனலும் இருக்குது. மீட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனலும் இருக்குது. தமிழ் வழி மாணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். கேள்வித்தாள்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஆங்கில பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படும். தமிழ் வழியிலே நீங்கள் வந்து எழுதலாம், எக்ஸாம் எழுதலாம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கமெண்டில் இது பண்ணுங்கள். கமெண்டில் வந்து இது பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். 8925962727 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8925962727
8925962727 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.